வணக்கம். முன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற பாஜகவினர் மீது பல்வேறு அமைப்பினர் தாக்குதல். அவமரியாதையாக பேசியதால் கட்டி புரண்டு சண்டை. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போஸ்டர் பிரச்சனை. என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் மோதிக்கொண்டதால் காவல் நிலையம் பூட்டப்பட்டது. பழுதடைந்த பள்ளிகளில் மாணவர்களின் இடமாற்றம். படிப்படியாக புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியினரும் பெரியார் திராவிடர் கழகத்தினரும் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவையில் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு மாலை அணிவிப்பதற்காக பெரியார் திராவிடர் கழகத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பாரதி பூங்கா அருகில் கூடியிருந்தனர். இந்த நேரத்தில் தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து முன்னணியினர் அம்பேத்கரை பற்றி தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து ஆவேசப்பட்ட பெரியார் திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவிக்க வந்த பாரதிய ஜனதா கட்சியினரிடம் நியாயம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்தனர். இதன் பின்னர் அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்திய நிலையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க செல்பவர்கள் கட்சி கொடிகளை எடுத்து செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் தங்கள் கொடியை எடுத்து சென்றனர். இதனால் ஆவேசமடைந்த பெரியார் திராவிடர் கழகத்தினர் பாரதிய ஜனதா கட்சியினை தாக்கினர். இதனால் இரு தரப்பினரும் அம்பேத்கர் சிலை முன்பாக கட்டி புரண்டு தாக்கிக் கொண்டனர். நிலைமை விபரீதமாக அறிந்த காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் விலக்கி அழைத்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
புதுவை காலாப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிரச்சினை தொடர்பாக போராட்டம் காரணமாக நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் காரணமாக காவல் நிலையம் பூட்டப்பட்டது. புதுவை காலாப்பட்டு தொகுதியில் 2 மையங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு இடத்தில் மட்டும் ஒரு கேன் 7 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருவதால் இதுபோன்ற பாரபட்சமான போக்கினை கண்டித்து ஞாயிற்றுக்கிழமை காங்கிரஸ் தரப்பில் போராட்டம் நடத்தவிருப்பதாக முன்னாள் கவுன்சிலர் தமிழ்செல்வி பெயரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இதனை கண்டு ஆத்திரமடைந்த என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தரப்பினர் தமிழ்செல்வியின் வீட்டின் ஜன்னல் மற்றும் கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இப்பிரச்சினை தொடர்பாக புகார் தெரிவிக்க காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் கவுன்சிலர் தமிழ்செல்வி, நெல்லித்தோப்பு காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் மற்றும் கட்சியினர் சனிக்கிழமையன்று லாஸ்பேட்டை காவல் நிலையம் சென்றனர். இதனை அறிந்து என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன், கார்த்திகேயன் ஆகியோரும் காவல் நிலையம் சென்றனர். அங்கு இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் காவல் நிலையம் பூட்டப்பட்டது. பின்னர் இரு தரப்பினரும் தனித்தனி புகார் தெரிவித்து கலைந்து சென்றனர். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரசார் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை கல்வித்துறையின் நிர்வாக சீர்கேடு காரணமாக மாணவ மாணவிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதை கண்டித்து பெற்றோர் பள்ளியின் முன்பாக போராட்டம் நடத்தினர். புதுவையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பான்சினால் மற்றும் கல்வி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பள்ளிகளில் உள்ள கட்டிடங்களை படிப்படியாக புனரமைப்பு செய்வதுடன் மாணவ மாணவிகளை இடமாற்றம் செய்யக்கூடாது, பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க வேண்டுமென பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த போதும் நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும், பெற்றோர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பான்சினால் பள்ளி பெற்றோர் சங்கத்தினர் சனிக்கிழமை என்று முற்றுகையில் ஈடுபட்டனர். மேலும் வருகிற திங்கட்கிழமை அந்தந்த பள்ளிகளிலேயே மாணவர்களை அனுப்பி வைப்பது என்ற பெற்றோர் முடிவினால் கல்வித்துறையினர் கலக்கம் அடைந்துள்ளனர். அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைவர் சாமிநாதன் தலைமை தாங்க செயலாளர் சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனுகிரக அறக்கட்டளை தலைவர் மணிரத்னம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள கண்டமங்கலம் மருதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் மருதூரில் அமைந்துள்ள மருதாம்பிகை உடனுறை மருதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி விளக்குகள் ஏற்றப்பட்டு சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது. இதில் சிவனடியார் குமாரசாமி மற்றும் அப்பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம். பாபர் மசூதி இடம் தொடர்பாக வழக்கை விரைந்து முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வீடுகளில் அகல் விளக்குகள் ஏற்றுவதில் இல்லத்தரசிகளை விட குழந்தைகள் ஆர்வம் காட்டியதை புதுவையில் காண முடிந்தது. கார்த்திகை தீப திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றதை முன்னிட்டு வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதிகளிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவான வெள்ளிக்கிழமையன்று விளக்கேற்றும் ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்படைய வைத்தது. இதனால் நகர பகுதிகள், கிராம பகுதிகள் அனைத்தும் இரவில் விளக்கு ஒளிகள் காட்சி அளித்தன. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் கூடுதல் ஆர்வம் காட்டிய மக்கள் வீடுகளிலும் வீட்டு முற்றத்திலும் உள்ள சாலைகளிலும் வைத்து உற்சாகம் அடைந்தனர். தீப திருவிழாவினை முன்னிட்டு கோவில்களின் முன்பாக சொக்க பணிகளும் கொளுத்தப்பட்டன. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் மற்றும் பஸ்கள் இயக்கப்பட்டதால் பஸ் நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. புதுவையில் தொடர் மழை ஓய்ந்துள்ள நிலையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் விறுவிறுப்பு அடைந்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்திலும் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன் ஏற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உல்லன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மங்கி குல்லா, மஃப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர் பேண்ட் போன்றவைகள் 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணி கடைகளில் இதுபோன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவையில் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், இயக்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் சனிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டசபை எதிரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் தலைவர் சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, நெல்லித்தோப்பு காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார், திமுக பொருளாளர் கென்னடி மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில அதிமுக சார்பில் செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில அமைப்பாளர் பாவாணன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின்
சார்பில் செயலாளர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் பெருமாள், புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கன், பாஜக தலைவர் விஸ்வேஸ்வரன், செயலாளர் சாமிநாதன், குடியரசுக் கட்சி தலைவர் லேயோன், பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பழங்குடியினர் கூட்டமைப்பு உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாபர் மசூதி இடம் தொடர்பான வழக்கை விரைந்து முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1992 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான நீதி மறுக்கப்பட்டு வருகின்றது. இச்சூழலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான தபால் அட்டைகளை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கருஞ்சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சம்சுதீன் தலைமை தாங்க இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சாகுல் அமீது வரவேற்புரையாற்றினார். இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அப்துல் சமது மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற பாஜகவினர் மீது பல்வேறு அமைப்பினர் தாக்குதல். அவமரியாதையாக பேசியதால் கட்டி புரண்டு சண்டை. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போஸ்டர் பிரச்சனை. என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் மோதிக்கொண்டதால் காவல் நிலையம் பூட்டப்பட்டது. பழுதடைந்த பள்ளிகளில் மாணவர்களின் இடமாற்றம். படிப்படியாக புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர் முற்றுகை.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.